குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தில் நாம் எப்படி வெற்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்? ஏனால் வீட்டில் ஒழுங்காக இருந்தால்தான் நீங்கள் வெளி உலகத்தில் நன்றாக நீங்கள் பிரகாசிக்க முடியும். படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தால் எவ்வளோ பெரிய இடத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து விடும். எவ்வளோ ஜனாதிபதியே நீங்கள் சந்திக்க போயிருந்தாலும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் உடனே வீட்டிற்கு வந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே காலகட்டத்திலே இருக்கிறீர்கள். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஆகையால் முதலில் நம்ம இல்லறத்தை பார்க்கிறவர்களாய் தேவனுடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும். இந்த இல்லறத்துக்குள்ளே எல்லாரும் படிக்கிறார்கள். வீட்டை உருவாக்குவதற்கு, வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவரவர் சக்திக்கு ஏற்றபடி கல்வி கொடுக்கிறார்கள். கல்வி கற்பிக்கப்படுகிறது, கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது, இலவசமாகவும் அரசு கொடுக்கிறது. பணம் கட்டியும் படிக்கிறார்கள், படித்து முடித்து வேலைக்கு போகிறார்கள், சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள். ஆனால் எல்லாரும் என் குடும்பத்திலே ஆசீர்வாதம் என்பது ஒரு பகுதியிலே அவர் சொல்லுவாங்க, எனக்கு வேலை நல்லா இருந்தால் குடும்பம் இல்லை, குடும்பம் நல்லா இருந்தால், நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்தால் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சில பேருக்கு திருமணம் ஆகாது, திருமணமான குழந்தை இருக்காது. சில பேருக்கு திருமணமானாலும் குழந்தை இருந்தாலும் அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டு இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது சபைக்கு வருகிறவருடைய வாழ்க்கையிலும் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால்தான் ஜனங்க என்ன செய்கிறாங்க, ஜெபித்து பார்த்தோம், உபவாசித்து பார்த்தோம், அங்கே கூட்டங்களுக்கு போய் பங்கு கொள்ளுவாங்க. தவறு என்று நான் சொல்வதா? சபை அப்படி போகிறது சரியா என்று கேட்டால், சபை சத்தியத்தின் மூலம் விடுதலை பெற வேண்டும் என்பது தான் வேதம் கொடுக்கிற ஒரு பதிலாக்கும். அது அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துகிற ஜனங்கள் எதை மையமாக வைத்து நடத்துக்க வேண்டும் என்றால், புற ஜாதி ஜனங்கள் வந்து சந்திக்கப்படுவதற்காக அந்த ஊழியங்களை கர்த்தரை எழுப்பியிருக்கிறார். சபைக்குள்ளே வந்த ஜனங்க பரலோகம் போவதற்கு சத்தியம் தேவை. அதனால இந்த சத்தியத்தின் வழியிலே நீங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் விடுதலை மட்டும் பெறவில்லை, உங்கள் ஆத்துமாவிற்கு ஒரு பலத்தை கொண்டு வருகிறீர்கள். ஆகையால் தான் சபை தலைவாசலாய் காணப்படுகிறது. நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்பொழுது பரலோகத்துக்குரிய, ராஜ்யத்துக்குரிய ஒரு மனநிலை இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற ஜனங்களோடு ஒப்பிடாதீங்க, மற்ற நாடுகளில் இருக்கிற ஜனங்களோடும் இதை ஒப்பிடாதீங்க. உங்கள் வீடுகளிலே உங்களோடு கூட வாழ்ந்த ஜனங்கள், வளர்ந்த ஜனங்கள், இவர்களோடும் இதை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் எதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால், வேத புஸ்தகத்தில் பக்கத்தில் வைத்து கொண்டு, இந்த வேதாகம் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா, குடும்ப வாழ்க்கையில் இந்த வேதாகம் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறதா என்று நாம் வேதத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சிலர் உயரலாம், சிலர் தாழலாம், சிலர் ஒரு பகுதியில் உயர்த்தப்படலாம், பல பகுதியில் இருளடைந்த வாழ்க்கை வாழலாம். ஆகையால் அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருந்தால் கர்த்தர் மீது வைக்க வேண்டிய அந்த கண்கள் மனுஷன் மீது பதிய ஆரம்பிக்கும். அது அப்படியே போய் கடைசியில் என்னவாயிடும், சோர்ந்து போய் சோர்வுக்குள்ளே காணப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏன்தான் நம்ம பூமியில் இருக்கிறோம் என்ற அந்த அவலட்சணமான எண்ணங்கள் வந்துவிடும். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ புரிகிறதா? இப்போ ராஜ்யத்தினுடைய மனநிலையில் நமக்கு இருக்கிற பொழுது நாம் எப்படியா இருப்போம் என்று கேட்டால், இந்த பூமியிலே அந்த பரலோகத்தை அனுபவிக்க முடியும். உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள், உங்களுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா அசௌகரியங்கள், இந்த சத்தியத்தை தியானிக்கிற பொழுது எல்லாமே ஒரு பொழுதிலே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்கள் மனதிற்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகிறேன். வேதத்துக்கு இருக்கிறது, வேத வசனத்துக்கு இருக்கிறது, தேவனுக்கு இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக தேவனை சேவித்து வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஆண்டு கணக்கில் வருகிறது? சந்ததியராய் சிலருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். தகப்பன் கடந்து சென்ற அதே தனிமை காணப்படும், தகப்பன் கடந்து சென்ற அதே கடன் பிரச்சனை காணப்படும், தகப்பன் கடந்து சென்ற அதே தரித்திரத்தின் நாட்கள் மகனுடைய வாழ்க்கையில் நீடிக்கிறதா இருக்கிறது. காரணம் என்ன? ரெண்டு பேருமே ஒரே விதத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கை காணப்படும், பெரிய வித்தியாசம் இருக்காது. இன்னும் எடுத்து சொன்னால் புறஜாதிகளுக்கும் நமக்கும் அதிக வித்தியாசம் இல்லாத அளவிற்கு அந்த வாழ்க்கையினுடைய தரம் போய் கொண்டிருக்கும். அது தரித்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி. பொருளாதாரத்தில் மட்டும் நான் சொல்லவில்லை, நோய் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்க்கையின் அன்னாட காரியங்கள், அவங்க வீட்லேயும் விவாகரத்து நடக்கிறது, நம்ம வீட்லேயும் விவாகரத்து நடக்கிறது, அவர்கள் வீட்லேயும்
பொருளாதார நஷ்டம் வருகிறது, நம்ம வீட்லேயும் பொருளாதார நஷ்டம் வருகிறது, எல்லாரும் மனிதர்கள் தான் என்று இப்படி ஆரம்பித்து கடைசியில் வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விசேஷமானவர்களுடைய வாழ்க்கையில் ஆலயம் மாற்றிக்கொள்ளுகிறதோ வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ளுகிறதோ உங்களுக்கு கனி கொடாது. உங்கள் மனதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், எதிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யத்துக்குரிய மனநிலை பூமிக்குரிய மனநிலையும் பெரிய இடைவெளி இருக்கணும். இந்த இடத்துல தான் வஸ்திரங்கள் அடி வாங்குகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வர இன்றைக்கி வியாழக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வெள்ளையில் வாங்கன்னாக்கா வந்துடுவீங்க, இல்லை ஊதால வாங்க, ஏதோ ஒரு நேரத்தை நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்துடுவீங்க. இந்த மாதம் வர முடியல ஐயா, மாதம் கடைசி ஆகுது, அடுத்த மாதம் வரேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வஸ்திரம் முக்கியம் இல்லை, உங்கள் மனம் முக்கியம். கர்த்தர் வஸ்திரத்தை மாற்றும்படி சொல்லலை, என்ன மனதை மாற்றும்படி சொல்லுகிறார். உங்கள் மனதை நீங்கள் திருப்ப வேண்டும். எங்கேருந்து திருப்ப வேண்டும்? உலக ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இதற்கு தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்ன வசனங்கள் வஸ்திரத்தில் வைத்து கண்களை பிசாசன் குருடாக்கி கொண்டிருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று எழுதப்பட்டது உலக வேஷம் அது வரைக்கும் தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ரோமர் 12:2 மீதி இருக்கிற காரியங்களை நான் எடுத்து சொல்லுகிறேன். மனநிலை மற்றவர்கள் சிந்திக்கிறதை போல் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. மற்றவர்களுடைய இருதயம் பார்க்கிறதை போல, அதாவது இருதயத்தை என்னங்க சொல்லுகிறேன், அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ராஜ்யத்தின் கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு காரியத்தை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால் சொல்லுகிறேன், இதன் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனை குற்றவாளியாக தீர்க்கிறதும், ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் படைத்த மனிதனாக மிகவும் பேர் புகழ்ச்சி நிறைந்த மனிதனாய் மாற செய்கிறதும் அவனுடைய சூழ்நிலை அவனை கைதியாக காட்டும், குற்றவாளியாக காட்டும், நீதிமானாய் காட்டும், பிரபலமாய் காட்டும். அது அவனோட சூழ்நிலை. அந்த சூழ்நிலையின் வழியில் பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் மிகப்பெரிய நட்சத்திரமாய் பிரகாசிப்பான். அவனிடத்தில் எல்லாரும் போய் ஒட்டி கொள்வாங்க, ஐஸ்வர்யான காணப்படுவான். அவனிடத்தில் அறிமுகம் வைத்துக் கொள்ளிருக்கிறதை எல்லாம் பெரிதாக நினைப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர்கள் அல்லது ராஜ்ய மனநிலை கொண்டவர்கள், உங்களுடைய மனம் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடாது. நான் சொல்லுகிறது புகழ்ச்சி பெற்றவர்கள் மட்டும் சொல்லலை, இகழ்ச்சி பெறுகிறவர்களும் சொல்லுகிறேன். அந்த பாவஸ்ரீயை கல் எடுத்து அடிக்க வருகிறாங்க. சுவிசேஷ புஸ்தகங்கள் நமக்கு தெரியாத கதை இல்லை. கையும் மையமாய் பிடிப்பட்ட பேல் கல்லெறிந்து கொல்ல கடவன் என்று பிரமாணம் சொல்லுகிறது. அவள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி வருகிறாள். அவளோடு ஈடுபட்ட புருஷன் காணோம், அந்த மனுஷனை காணோம், ஆணை காணோம், பெண் மட்டும் கல்லெறிந்து கொல்ல கடவுள். ஏன்னா சாராய கடையை நம்ம எடுத்து போட்டுட்டோன்னா ஒரு ஊரை காப்பாற்றலாம். கடை இருந்தால் தான் அநேகர் குடிக்க போவாங்க. குடிக்கிறவனை அடிக்க முடியாது. கடை வைக்கிறவனை நிர்மூலப்படுத்திட்டோம்னா, கடையை எடுத்துட்டோம்னா அந்த குடிக்கிறவர்களுக்கு குடி கிடைக்காது, அவ்வளோதான். ஆமாம், அதுதான் விஷயம். அதுபோல் பிரமாணம் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயத்தில் எழுதப்பட்டது. இவளை திருத்த முடியாது. ஒரு தவறு செய்கிற பெண்மணி எந்த பட்டணத்துக்கு போனால் அந்த தவறு செய்வாள் என்பது அசைக்கப்பட நம்பிக்கையாக இருந்தது. அவள் செய்யாமல் வயதாகி விட்டாலும் இந்த ராகா பேசிய போல் 10 பொண்ணை வச்சு வியாபாரம் பண்ணுகிற அளவுக்கு இருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இல்லையா, ராகா பேசி. அதனால்தான் அந்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் ராகா பேசி மட்டும் இருந்தான்னாக்கா, அவள் அந்நிய ஸ்திரீ, அந்நிய தேசத்தில் இருக்கிறாள், இஸ்ரேலுக்குள்ளே இல்லை. இங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நமக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே இப்படி வேசித்தனம் பண்ணுங்களை கண்டால் கல்லிருந்து கொல்ல கடவுள் என்பது பிரமாணம். இந்த பிரமாணத்தை கையில் பிடித்து கொண்டு தான் எல்லாம் கல் எடுத்து அந்த பெண்மணியை அடித்து நிர்மூலப்படுத்த தான் வராங்க. இயேசு தலையில் இதை எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு நடையில் வந்து விழுந்து விடுகிறார். உங்களில் பாவமில்லாத முதலை அடிக்க கடவன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கற்களை போட்டுவிட்டு மனதிலே குத்தப்பட்டல ஒரு வேலையை பார்த்து போய்விட்டார்கள். இந்த பெண் இருக்கிறார், தலை குனிந்த வண்ணமாய், கண்களில் கண்ணீர் வடிந்த வண்ணமாய். ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், யாரும் முன்ன நியாயம் தீர்க்கலையா? இல்லை ஆண்டவரே, யாரும் நியாயம் தீர்க்கல. சரி போ, இனி பாவம் செய்ய சொல்லி அனுப்பிவிடுகிறார். சூழ்நிலையை மாற்றுகிறது நம்முடைய மனநிலைன்னு சொல்ல வரேன். தேவ சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் ராஜ்யத்தினுடைய மனநிலைக்குள்ளே வருகிற பொழுது மட்டும்தான் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். யாரையோ நீங்கள் குற்றவாளியாக நினைத்து கொண்டிருக்கிறீங்க. பெற்றவங்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது நாம் வளர்ந்து வந்த ஒரு சூழ்நிலையிலே கணவன் வீடாக இருக்கலாம், புகுந்த வீடாக இருக்கலாம், மாமியார் வீட்டு ஜனங்களாக இருக்கலாம். வேணா நம்ம ராஜ்யத்தின் மனநிலை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், குற்றமே செய்து ஒருத்தி வந்தாலும்
அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் குற்றவாளிகளாய் தீர்க்கக்கூடாது, நாம் அவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது என்பது தான் ராஜ்யத்தின் மனநிலை. ராஜ்யத்தின் மனநிலையாக தான் குடும்பத்தில் எல்லாருடைய குறைகளும் நம்முடைய கண்களுக்கு ரொம்ப பிரமாதமாக தெரியும், ரொம்ப பிரகாசமாக தெரியும். முதல்ல மற்றவங்களுடைய குறை தான் தெரியும். சாம்பாரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உப்பு நிறைய இருக்குன்னுவாங்க. ஸோ உப்பு தான் நமக்கு நாக்கு முதல்ல தெரியும், அதுக்குள்ளே காய்கறி தெரியாது. சரி, சுவை ஒத்துக்கொள்கிறேன். சரி, சாம்பார் தான் உப்பில் இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, பொரியல் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. எது உப்பாக இருக்கோ அதை குறித்து தான் மனம் பேசி கொண்டு இருக்கும். ஏன்னு இந்த உணவை நான் சொல்கிறேன்னாக்கா, பெரிய பெரிய விஷயம் பரலோகம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது இல்லை. சின்ன சின்ன விஷயத்தை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் விசுவாசிகளோ அல்லது தேவநாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களோ என்ன செய்ய விரும்புகிறாங்கன்னா, பெரிய காரியத்தை செய்து கர்த்தரை அதிசயப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்த்த காரியத்தை செய்தாலே போதும், நாம் பரலோகத்தில் பிரவேசித்து விடலாம். தேவன் எதிர்பாராத காரியத்தையோ அல்லது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசம் திரிக்கிறத செய்து நாசமாய் போனதான் மிச்சம். ஆமாம், பூமியிலே அந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எப்பொழுது மற்றவரை நியாயம் தீர்க்கிறீர்களா? தகப்பன் சம்பாதித்திருக்க வேண்டும். இந்த மனுஷன் வெளிநாட்டில் இருந்தால் ஒன்றுமே செய்யலை. அந்த மனுஷன் ஊரில் இருக்கிறவங்களை ஏற்றி விட்டுனே இருப்போம். உங்கள் அப்பா சம்பாதியத்துக்கு எப்படி இருந்திருக்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணார் தெரில. உங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணாங்க? நீங்கள் என்ன சொல்லணும்? பரவாயில்ல, அது அவருடைய வாழ்க்கை, அவர் செய்து விட்டார். நான் கனப்படுத்தும்படி நான் பிறந்திருக்கிறேனே தவிர அவரை நியாயம் தீர்க்கும்படி பிறக்கவில்லை. தகப்பனையும் தாயும் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது கனம் பண்ணுங்க, நம்ம சொல்கிறோம் நம்ம அன்பு பாராட்டுறோம். தெரியுதா உங்களுக்கு? கனம் பண்ணுறதுலையும் அன்பு பாராட்டுலையும் இருக்கிற வித்தியாசம் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான், நான் சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு குடும்பம், தாய் தகப்பன் இல்லாமல் யாரும் வந்ததில்லை. அனாதைகள் என்று சொன்னால் கூட ஒரு காலத்தில் தாய் தகப்பன் வந்திருப்பாங்க. இந்த படுவாய் மனசை நம்மளை பெற்று போட்டு போயிட்டானேன்னு கூட நினைக்கக்கூடாது. முதல்ல காணக்கூடிய அந்த உருவம், மனித உருவங்கள் இவங்க தான். தாய் சொல்லுகிறாய் இதான் அப்பான்னு, தகப்பன் கொஞ்சம் மகிழ்கிறான், வளர்க்கிறார்கள். இன்று புத்தி தெளிந்து கல்வி கொடுத்து அவர்களை குற்றப்படுத்துகிற அளவிற்கோ அல்லது அவர்களை நியாயந்திருக்கிற அளவிற்கு அந்த ஞானம் உயர்த்தப்படுகிறது. வருத்தத்துக்குரிய விஷயம். கூடுமான வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், தாய் தகப்பனுடைய பாலியல் விஷயத்தில் தலையிடுகிறவர்கள் அல்லது அந்தரங்க விஷயத்தை வெளியரங்கப்படுத்துகிறவர்கள். ஆமாம், எங்கள் அப்பா அந்த பெண்களை வச்சுருந்தார், எங்கள் அம்மா இந்த தவறு பண்ணா, அந்த பெண்மணி நல்ல பெண்மணியே இல்லை என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மற்ற நிர்வாணத்தை வெளிக்காட்டுகிறீங்க. அதுவும் குறிப்பாக பெற்றவங்களுடைய மானத்தை நீங்கள் வாங்குகிறீங்க, வெளியரங்கப்படுத்துகிறீங்க. நம்ம நீதிமானா இல்லை. ஆமாம், மரியாதை குறித்து யோசேப்புக்கு தகவல் வருகிறது. திருமணத்துக்கு முன்பு கருத்தரித்தால் என்ன, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தா தெரியும். ஆனால் நீதிமானாக இருந்தபடினால அவன் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? ரகசியமாக அவளை விட்டு விலக நினைக்கிறானே தவிர அவளை குற்றப்படுத்தவில்லை, அவமானத்தின் வழி அவளை நடந்து செல்ல அவளை விடவில்லை. அவள் அவமானப்படுத்த அந்த மனுஷனுடைய இருதயம் முன் வரல. நீதிமானுடைய குணாதிசயம். இந்த நாளில் கர்த்தர் இடத்துல இடைப்பட்டு சொல்லுகிற ஒரு காரியம், உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசித்து பார். உன் வாழ்க்கை இன்று எப்படி போய்கொண்டிருக்கிறது? பெற்றவங்கள், உடன்பிறப்புகள், திருமணத்தில் பல சர்ச்சைகள் இருக்கும். சொத்து சுதந்திரத்தில் சவதரித்தாலும் பிரச்சனை, சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சவதரிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா எல்லா வருமானம் இருந்து எங்கள் வீட்டில் இருந்தோம் இல்லையே, இன்ன வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோமே, இன்ன வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் உங்களால் எழுப்பி பிரகாசிக்க முடியலைன்னா, இந்த இடத்துல தான் சில சமயத்தில் ராஜ்யத்தின் மனநிலையை புறஜாதிகள் வைத்திருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவ நாமம் தெரியாது, ரத்தம் தெரியாது, தேவனுடைய ஆவியை குறித்து தெரியாது. ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக கிரியை செய்யும். புறஜாதிகளாக இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கையில் தேவனை தவிர தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே அதை கடைபிடிப்பாங்க. தேவனுடைய வார்த்தை என்று தெரியாமலே கடைபிடிப்பாங்க. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பரவலாகவே இருக்கும். வார்த்தையை கேட்டு செய்யாதவனை விட நாமம் தரிக்காதவன் வார்த்தையை கடைபிடிக்கிறான். ஒரு காலத்தில் கர்த்தர் அந்த மனுஷனை நாமம் தரிக்கும்படி செய்து விடுவார். அவன் தேவராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, பார்வைக்கு புறஜாதியாக இருக்கிறான். அதே போல் தான் சொல்லுகிறேன், யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்க முன் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் வருகிற காரியங்கள் பல பலவீனங்கள் உள்ளே வந்துடும். அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வராமல் போயிருக்கலாம், உங்களை கனவீனப்படுத்தி இருக்கலாம் உடன்பிறப்புங்க,
திருமணம் போன்ற பெரிய காரியங்களே உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். அல்லது ஒரு சொத்து சுதந்திரத்தில் பல தற்சைகள் காணப்படலாம். இதுக்கு பெற்றோர்கள் உடந்தையாகவும் இருக்கலாம். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நியாயம் தீர்க்கிறது என்பது நம்முடைய கருத்தில் கூடாத ஒரு காரியம்.